ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ரேஷியோ ரூல் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். என்ன ரூல் நம்பர் 3? ஏற்கனவே 1 and 2 பார்த்தாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3 என்னன்னா, இந்த கமல் அந்த புனித்தோட என்ன கொடுத்திருக்காங்க? பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. கமலுக்கும் புனித்துக்கும் 2:3. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆஃப் கமல்ல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் முன்னாடி யாருக்கு? புனித்துக்கு 7 இயர்ஸ் முன்னாடி அது மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் தி கமல் ஆஃப்டர் 8. ரேஷியோ என்னவா மாறுது பாருங்க. கமல் அண்ட் புனித்துக்கு 2:1 மாறுது. 2:1. ஓகே. 10 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி வேற ஒரு பக்கம் ஆட் ஒரு பக்கம் மைனஸ் அந்த மாதிரி நமக்கு ஆகும்போது ரூல் நம்பர் 3 யூஸ் பண்ணுவோம். என்னன்னா கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட். எப்படின்னா இங்க இருக்குல இந்த +10 இங்க போடுங்க, -7 இங்க போடுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 4 பார்ட் கிடைக்கும். 4 பார்ட் கிடைக்கும். இந்த 4 பார்ட் தான் இங்க இருந்து இங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணா 14 வரும். இங்க இருந்து மல்டிப்ளை பண்ணா 10 வரும். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆட் ஆகி ஒரு பக்கம் டிஃபரன்ஸ் ஆச்சுனா இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? 14 10 ஆட் பண்ணா 24 வரும். அப்போ இந்த 4 பார்ட் தான் 24 1 பார்ட் எவ்வளவு வரும்? 6 வரும். இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்பவுமே இனிஷியல் ரேஷியோக்கான வேல்யூ. சரியா? அப்போ இங்க எவ்வளவு வரும்? 2 6 12 3 6 18. அப்போ என்ன ஃபைண்ட் தி ஏஜ் ஆஃப் கமல் ஆஃப்டர் 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படினு கேக்குறாங்க. அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வரும்? 20 வரும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. थैंक यू. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. थैंक यू.